உங்களுடைய சேனல் டிராவல்ல பாத்தீங்கன்னா புட்சட்னியில இன்னைக்கு உங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அமைச்சரா வர இருக்காரு. எதிர்க்கட்சி தலைவர் கூட நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன். இவர் பயங்கர ராசியான யாருக்காவது சிஎம் ஆகணும்னா எங்க தப்பாக நினச்சிக்க மாட்டார். ராஜ்மோகன் வந்து நாங்கள் அவரை வந்து ரொம்ப என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவர் இருந்திருக்காரு. என்னோட முதல் யூடியூப் வீடியோக்கு அவர் தான் கண்டென்ட் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ட்ரால் வீடியோ பண்ணி அது பெரிய கான்ட்ரவர்சி ஆகி உள்ள தேக்கி வச்சிருக்க நடிப்பெல்லாம் எங்கேயாவது போய் காட்டணுன்றது எங்கேயுமே காட்ட முடியல. ஓகே நீங்கள் போனால் நடிக்கலாம், நல்லா அதை நடிச்சுட்டு வந்தால் ஜாலியாக அன்றைக்கி நிம்மதியாக தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருந்தது. என்னப்பா ஆக்ஷனா போவோமா? நான் முதல்ல வந்து விப்ரோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐடில நீங்க? ஆமாம், நான் வந்து முதல் பட்டதாரி. நான் வந்து முதல்ல கம்பெனிக்கு கழுத்தில் ஐடி கார்டு போட்டுட்டு போகிறேன் முதல் என் ஃபேமிலியிலேயே பரம்பரையிலேயே. ஸோ அவங்களுக்கு வந்து அது பெரிய கனவாக வேறு இருந்தது. ஃப்ரெண்ட்ஸில் போய் கூப்பிட்டு போனோன்னா வந்து எங்கள் அம்மா கேட்டப்போ அவர் வந்து தட்டி கொடுத்து சொன்னார், பயப்படாதீங்க, அவன் நல்லா நடிக்கிறான், வந்துடுவான், நீங்கள் பாருங்கள். ஆமாம் சொன்னோன்னா அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா கொஞ்சம் நம்ப ஆரம்பித்தாங்க. அவர் கொடுத்த காம்ப்ளிமெண்ட் ரொம்ப பிடிச்ச காம்ப்ளிமெண்ட் வந்து கேப்டன் மில்லர் சக்ஸஸ் பார்ட்டியில் வந்து அவர் கட்டி பிடிச்சிட்டு சொன்னார், இந்த மாதிரி அந்த சுட்டுக்கிட்டு நான் சாகணுங்கிறது நான் கில்ட்டில் வந்து கண்ணு முன்னாடி எங்கள் அம்மா தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அம்மா கண்ணில் காட்டினேன், எல்லாருக்கும் காட்டினேன், அதுதான் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது அப்படியே ஒரு மாதிரி புல்ல சிரிச்சாரு. அம்மா அப்படி பார்க்காதம்மா, நீ அப்படி பார்க்காதம்மா, நான் எதுவுமே செய்யல. இளையராஜா சாரோட பயோபிக் அருண் சார் பண்ணது. அதோட அதில் வந்து சதானந்த் அவரோட ரோல் இருந்தது. அது வந்து கிட்டார் கற்றுக்கணுன்றதுக்காக நான் கிட்டார். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்ட். அவன் எழுதும்போது மண்டையில் என்ன நினச்சி எழுதினானோ, என்ன எடுக்கணும்னு நினச்சானோ அது அப்படியே அதை வெளியில் வரதில் வந்து அந்த விஷன் வந்து கிளியராக இருக்கும். நான் வந்து தியாகராஜா குமாராஜா சார்ட்ட நான் பார்த்துருக்கேன். சூப்பர் டீலக்ஸ் பண்ணும்போது அவர் அந்த கை மூமெண்ட் அந்த இதெல்லாம் நான் அதை அப்படியே ரசித்து ஃபுல் லாக்கின் ஆகி. சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எங்களோட ஸ்டுடியோவில் மிஸ்டர் அப்துல்லி வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. வெல்கம். தேங்க்யூ ரோனி. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, பிடிக்கவே முடியல உங்களையும் தான் பிடிக்க முடியல. நீங்களும் ஷோஸ் இதுவும் பிஸியாக தான் இருந்தீங்க. ஓகே, ஃபைனலி வந்துட்டேன் ஆஃபீஸ்க்கு. ஹாப்பியாக இருக்கு. எஸ், ஃபைனலி எங்களோட எக்ஸ்பிரஸ் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கு நன்றி. எப்படி இருக்குது இவ்வளோ பிஸியாக இருக்கிறது? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. லைக் அது கம்ப்ளைண்டே பண்ண முடியல. கை கால்லாம் வலிக்குது, தூக்கம் தூங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நல்லா இருக்குது. லைக் இதுதான் கனவு கண்ட இது. பட் தென் இது கம்ப்ளைண்ட்றதோட இது இன்னும் தொடரணும்னு நினைக்கிறேன். இன்னும் டயர்டானாலும் பரவாயில்ல, இது நடந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் ஒரு டைமில் இந்த இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு. மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் கூட நான் வந்து வேலை இல்லாமலாம் இருந்திருக்கேன். ஸோ I'm happy this is happening finally. ஓகே, ஸோ இன்றைக்கி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து ஷோஸ் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் வைரலாக போகுது. யூடியூபர், இன்ஃப்ளூயன்சர், இந்த மாதிரியான பல வேர்ட்ஸ் வந்து இன்றைக்கி புழக்கத்தில் வந்து நார்மலாக இருக்குது. ஆனால் இது எதுவுமே வந்து பெரிய எராவாக க்ரியேட் ஆகாத டைமில் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்தாங்க. இந்த தளத்தை வந்து அவங்க தான் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதில் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. லெட்டராக சொல்லணும்னா ஓஜி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம்லலாம் எப்படி அதெல்லாம் எங்களுக்கு வந்து யூடியூப்புங்கிறது வந்து அது ஒரு மானிட்டைசேஷன் ஸ்பேஸுங்கிற ஐடியாவே அப்போ இல்லை. ஏன்னா மானிட்டைசேஷன் ஆகுங்கிற ஐடியா கூட எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு என்னென்னா உள்ள தேக்கி வச்சிருக்க நடிப்பெல்லாம் எங்கேயாவது போய் காட்டணுன்றது எங்கேயுமே காட்ட முடியல. ஸோ அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தது, நடிக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தது. அது மட்டும்தான் எங்களோட ஒரு நோக்கமாகவே. ஓகே நீங்கள் போனால் நடிக்கலாம், நல்லா அதை நடிச்சுட்டு வந்தால் ஜாலியாக அன்றைக்கி நிம்மதியாக தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருந்தது. அதை மட்டும்தான் பண்ணோம். ஸோ அப்போ வந்து நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸோ நிறைய பேரை கலாய்க்கிறதுலாம் வந்து எங்களுக்கு பெருசாக தெரில. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து சரி அது நம்ம சினிமாவுக்கு போவோமான்றது ஏக்கம் போய் அது நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டோம். ஸோ இப்போது நாளாக ஆக யாரெல்லாம் கலாய்ச்சோமோ அவங்கள நேரில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து நடிக்கிறது, அவங்க கூட பேசுகிறது, அப்புறம் சில பேர் பார்த்துருச்சா இவங்களே கலாய்ச்சோம் ரொம்ப அப்படிங்கிற அளவுக்கு குழந்தையாக இருக்காரு இவரை போய் கலாய்ச்சோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீல்லாம் இருக்குது. பட் எங்களுக்கு அதுதான், எங்களுக்கு நான் மட்டும் இல்லை, ஒரு 10 பேர் 12 பேர் இருந்தோம். அன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்னு வழின்னு கொண்டுறது கூட தெரியாது. பட் தென் அந்த ஒரு 4 மணி நேரம் வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஒரு ஷூட் நடக்கிற ஒரு குட்டி ஸ்டுடியோவில் நடக்கிற ஷூட் வந்து எங்களோட ஒரே ஒரு அவுட்லெட் அது தான். நாங்கள் நடிக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் அது மட்டும்தான். ஜென்ரலாக இது வந்து தியேட்டரில் நிறைய பேர் பண்ணுவாங்க. எங்களுக்கு அது தியேட்டர் ஸ்பேஸ் மாதிரி இருந்தது. ஸோ மானிட்டைசேஷன்ற கேள்வியே கிடையாது எங்களுக்கு. அந்த யோசனை கூட எங்களுக்கு கிடையாது. ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே வரவங்களே வந்து
அது மானிட்டைசேஷன் நோக்கி தான் போகிறாங்க. ஆமா. எப்படா அந்த ஒரு இப்போ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லாம் மாற்றிட்டாங்க, 8,000 ஹவர்ஸ் வரை மாற்றிட்டாங்க பாவம். ஸோ அதை நோக்கி தான் போகிறாங்களே, நம்ம எப்படி அதை அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த யோசனையே கிடையாது. சொல்லப்போனால் இப்போ வரைக்குமே ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் டெம்பிள் மங்கி சேனலில். அப்படியா? ஆமாம். அதுக்கப்புறம் அது பிரிஞ்சிச்சு இல்லையா, அதுக்கப்புறம் விஜய் வந்து ஒரு 5 சேனலாக பிரிச்சாப்புல. ஸோ மெட்டா இதுன்னு சொல்லி பிரிஞ்சு அது இப்போ நல்லா அதுக்கான ஆடியன்ஸை வந்து தேடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட பிளாட்ஃபார்முடைய ஆரம்பம். பிஃபோர் தட் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் முதல்ல வந்து விப்ரோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐடியில் நீங்கள்? ஆமாம், விப்ரோவில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் 26 தான் வேலையை விட்டேன். பட் தென் நான் வந்து 12th முடிச்சதுலேருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஃப்ரெண்டோட ஹேண்டி கேம் வாங்கி பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் கேமரா அந்த 5Dலாம் உள்ளே வந்த அப்புறமா அதில் இது பண்ணுறது, ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் போகிறது. எங்களுக்கு சினிமாங்கிறது ரொம்ப தூரன்றனால யாருமே அது ரிலேட்டடாக இருக்காது. அப்போல்லாம் ஃபேஸ்புக் தான், அந்த இன்ஸ்டாகிராம் கூட அவ்வளோ இது கிடையாது. ஃபேஸ்புக்கில் ஈவெண்ட் வரும், இன்னைக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் போகுது, இது இந்த ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங் போகுதுன்னு. அப்போ கிளம்பி அங்கே போயிடுவோம். அப்போ வந்து எங்களை மாதிரியே நிறைய பேர் வருவாங்க. அதில் தான் எங்களுக்கு அந்த கம்யூனிட்டி பில்டிங், நெட்வொர்க் பில்டிங், எங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்களை தேடிக்கிட்டது பிடிச்சிக்கிட்டதுலாம் வந்து அப்போ தான். ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸாக இருந்தது. ஓகே. பட் எனக்கு நம்மளுடைய தனிப்பட்ட ஆசை ஒன்று இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்களுடைய விஷயத்தை வந்து நம்ம உடைக்கிறப்ப அதில் ஒரு பெரிய இது ஆகும். ஏன்னா அதுவும் ஐடியிலேருந்து ஒருத்தன் வந்து வராங்கிறப்ப அது வெறும் ஐடிங்கிறதோட இப்போ எங்கள் அப்பா ஐடியில் வேலை செஞ்சுருந்தாலோ யாரோ செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து முதல் பட்டதாரி. நான் வந்து முதல்ல கம்பெனிக்கு கழுத்தில் ஐடி கார்டு போட்டுட்டு போகிறேன் முதல் ஆள் என் ஃபேமிலியிலேயே, பரம்பரையிலேயே. ஸோ அவங்களுக்கு வந்து அது பெரிய கனவாக வேறு இருந்தது. பையன் போயிடுவான், 2-3 வருஷத்தில் சிங்கப்பூர் போயிடுவான், நல்லா சம்பாரிச்சிடுவான், வீடு கட்டிடுவான், கல்யாணம் பண்ணிடலான்றது தான் அவங்களோட பெரிய கனவு, உச்சக்கட்ட ஆசையாகவே அதுதான் இருந்தது. எங்கள் அப்பா ரொம்ப ஜாலியாக வேறு இருந்தார், ரொம்ப சந்தோஷமாக வேறு அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தார். ஆனால் எனக்கு வந்து எங்கள் அப்பாட்ட சொல்கிறதுக்கு முன்னே பயம். ஏன்னா முதல்ல எனக்கு அது வந்து 100% வந்து உள்ளே தோணணும், நம்மளுக்கு சினிமா தான் எனக்கே தோணலைங்கிறது தான் உண்மை. ஏன்னா எங்கள் ஃபேமிலிலேயோ எங்களோட இதுலேயோ சுற்றி இந்த கம்யூனிட்டிலேயோ சுற்று வட்டாரத்தில் யாருமே நடிக்க போய் பார்த்ததில்ல. நடித்து சக்ஸஸ் ஆகிறது ரெண்டாவது விஷயம். அந்த வேலைக்கே போனது கிடையாது. அது ஒரு வேலையாக கூட யாரும் கன்சிடர் பண்ண கிடையாது. அதனால் எனக்கு எங்கள் எல்லாத்துக்குமே புதுசு தான். ஸோ வீட்டில் சொல்லும்போது அவங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்க. உனக்கு என்ன தெரியும், யார் தெரியும், என்ன நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. நான் வேலையை விட்டதை சொல்லவே இல்லை வீட்டில். ஸோ ஒரு கரெக்டாக 1 வாரம் நோட்டீஸ் பீரியட் இருக்கும்போது 1 வாரத்துக்கு முன்னாடி தான் சொல்லி இந்த மாதிரி வேலையை விட்டுட்டேன் அப்படின்னா, என்ன இப்படி சொல்கிற, இந்த மாதிரி இது பண்ணுன்னு சொல்லி சண்டை போட்டாங்க, கூச்சல் போட்டாங்க, சண்டை வந்தது. நான் வீட்டுக்கு விட்டு வெளியே போகிறேன் அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக சீன்லாம் போட்டேன், வெளியும் போனேன். அதுக்கப்புறம் 1000 தான் இருந்தாலும் அவங்க தே ஆர் நைஸ் பேரண்ட்ஸ் இல்லை. அதனால் சரி வா, நீ என்ன எது வேணால் பண்ணு, தயவுசெய்து வீட்டில் இருந்து பண்ணு இது பண்ணு. பட் இருந்தாலும் வீட்டிலே இருந்தால் கூட 26 வயசுக்கு மேலே வீட்டில் காசு கேட்குறது ரொம்ப கூச்சமாக இருந்தது. அண்ட் இது நான் தேடிக்கிட்டது வேறு. ஸோ அவங்க சைட்லேருந்து சப்போர்ட்டும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த டைமில் இருந்து அப்புறம் ஒரு 5 years 6-7 years நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் அந்த 6-7 years வந்து அவங்க சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்கலனா கூட அட்லீஸ்ட் என்னை தொல்லை பண்ணாமல் இருந்திருக்கணும். ஆமாம், அதுதான் நான் மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணது. மேபி உங்களுடைய ஒரு இதை வச்சு அவங்க ஒரு கமிட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை, என்கிட்ட இருந்து அவங்க வருமானம்னு எதிர்பார்க்காம அவங்க சஸ்டெயின் பண்ணிக்கிட்டாங்க. இருந்தாலும் அவன் இப்படி இருக்கானே, இப்படியே இருந்தால் அவங்க பாவம் பைத்தியம் முடிச்சிருச்சு பையனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் என்னைய பார்த்தாங்க. சரி, அது அவங்க நம்ம எதுவும் சொல்லி நம்ம இது புரிய வைக்கவோ அவங்கள இது பண்ணவோ முடியாது. என்னை கேட்டால் அவங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணதே பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஐ மீன் சப்போர்ட்டுன்னு கூட சொல்ல முடியாது, என்னை தொல்லை பண்ணாமல் இருந்ததே ஒரு பெரிய சப்போர்ட் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அது கொஞ்ச நாள் போச்சு. அப்போ போனோன்னே இந்த கல்யாண பேச்சு, இந்த சுற்றி இருக்கிறவங்களாம் கல்யாணம் ஆனோன்னே திரும்பி ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பி வந்து அகைன் நான் எப்போ அந்த வேலையை விட்டும் போது ஆரம்பித்த மாதிரி இதே மாதிரி பண்ணால். எங்கள் அப்பா மெக்கானிக் தான். ஸோ அதனால் பெருசாக ஒன்று பண்ண பேட்டரி கடை ஒன்று போட்டுரு, நான் வந்து இது பண்ணி தரேன். எனக்கு பேட்டரிக்கு எனக்கு சம்மந்தம் எனக்கு என்னன்னே தெரியாது, அது எப்படி விற்பாங்க என்னன்றது. ஆனால் நீ போகும், ஏன்னா அப்போ தான் பொண்ணு தருவாங்க. சினிமாங்கிறது வெளியில் சொல்லவே முடியல. கல்யாணத்துக்கு போகும்போது வந்து நானே மோஸ்ட்டாக ரொம்ப கூச்சப்படுவேன். என்னை கேட்டால் நடிகனா அப்படிங்கிற மாதிரி. அவன் பொறுத்த வரைக்கும் நடிகனாலே ஒரு 6 பேக்லாம் வச்சுட்டு நல்லா ஒரு 6 அடி செம ஹேண்ட்ஸமாக அப்படி தான் இருக்கணுன்ற ஒரு அவன் நடிகனா நீ அப்படின்னு கேட்குறதுலையே அந்த அதே தான் அவங்களோட அந்த இதெல்லாம் தெரியும். ஸோ எங்கள் அப்பா வந்து போகும்போது என்ன சொல்லிடுவாருன்னா, நான் வாய் திறக்கிறதுக்கு முன்னாடி ஐடியில் தான் வேலை பார்க்குறேன் அப்படின்ட்டு.
இப்போ வந்து கல்யாணத்துக்கு போகும்போது கேட்குறாங்க அவன் எங்கே ஃபோட்டோ எடுக்கணும் அவங்க கூட அப்படின்ற ஒரு ஓகே. அந்த ஒரு இது வந்திருக்கு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ ஐம் கிளாட். அவங்க பாவம் தான். அவங்க நம்ம வந்து ஒரு வயசு வரைக்கும் நான் வந்து அவங்க கோவம் இருந்தது, நம்மளுக்கு ஏன் இப்படி சப்போர்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை ஏன் இப்படி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, பேஷன்னா என்னன்னே அவங்களுக்கு புரியாது. அதான் புரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க அந்த கட்டமைப்பில் வளரவே இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு நிலையான ஒரு சம்பளம் வர்றது தான் பெரிய ஏன்னா அவங்களுக்கு யாருக்குமே அது கிடையாது. எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணவங்க, சின்ன சின்ன வேலை செஞ்சு இருந்தவங்க. ஸோ மாதம் ஒரு சம்பளம் இவ்வளோ வருதுங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்துச்சு. இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது யார் ஹாப்பி, லைக் ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க, இது பார்க்குறாங்க, ரோட்டில் எல்லாம் சொல்கிறாங்க கூப்பிட்டு. அதனால் இப்போ நவ் தே ஆர் ஹாப்பி. பொண்ணு கிடைச்சதா? பொண்ணு கிடச்சிருச்சு. அதை சொல்லலையே நீங்கள். பொண்ணு கிடைச்சதே வந்து இவங்க இந்த பொண்ணு கிடைக்கிறது ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருந்தது. அப்படியா? ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஆக்டர் இல்லை ஜஸ்ட் பிகாஸ் ஐம் an actor. டு பி மோர் ஸ்பெசிஃபிக், ஐம் a முஸ்லீம் ஆக்டர். ஸோ எங்கேயுமே போய் நான் ஐ டோன்ட் அட்வர்டைஸ் தேட், பட் தென் அந்த கம்யூனிட்டிக்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் வந்து அதை வந்து ரொம்ப இதுவாக பார்த்தாங்கன்னா ஆக்டரா அப்படிங்கிற ஒரு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. மேபி மற்ற இன்னொருத்தர் எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருந்திருக்கும். எனக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இவங்க வந்து என்னோட இந்த மேட்ரிமோனி ப்ரொஃபைல்லாம் வந்து பார்ட் டைம் ஆக்டர் இதெல்லாம் பண்ணுறாருங்கிற மாதிரிலாம் பயங்கர ஃபோர்ஜரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் சண்டை போட்டு நீங்கள் முதல்ல கொடுங்க, என்ன உண்மையோ அதை போடுவோம், வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் பண்ணும்போது எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது. அவங்க வந்து இந்த மாதிரி உங்களை வல்லமை தரையான்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸில் பார்த்தேன், அந்த சேதுன்ற கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சு. அப்படி நான் பேச ஆரம்பிச்சதை பார்த்து இவங்க இங்கிலீஷ்லாம் தெரியாததுனால பேராவாக இருக்குது. நாங்கள் மாற்றி ரோஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். பேராவாக இருக்குது, பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருச்சு போலன்னு சொல்லி அவங்க பேசி மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நாங்கள் நேரில் மீட் பண்ணி நான் நடித்த இதெல்லாம் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். வெளியே வரும்போது இவங்க கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க, உள்ள 40 நிமிஷம் பேசுகிறாங்க, பிடிக்காம பேசியிருப்பாங்கன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். பட் தென் அதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக கல்யாணம் ஆயிடுச்சு, பாப்பாலாம் பிறந்துருச்சு. ஸோ ஒரு பெண் குழந்தையா? பையனா? நைஸ், சூப்பருங்க. ஸோ ஏன்னா லைஃப்ல வந்து நிறைய இடங்கள்ல அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல, அதான் இவங்க பொண்ணே கிடைக்காதுன்னு சொன்னாங்க. பட் தென் எனக்கு பொண்ணு கிடைச்சதே நடிப்பால தான் சார். நான் நடித்த அந்த கேரக்டர் அதை தான் நானும் மீன் பண்ணேன். அது வந்து ஒரு வெரி பேக்வேர்டான ஒரு வீட்டில் வந்து ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு அண்ணன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது வந்து அவங்களுக்கும் என் ஒய்ஃபும் வந்து ப்ரொக்ரெசிவான ஆளுங்கிறனால அப்படி ஒரு கேரக்டர் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அவங்கள அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கே காரணம். நான் பேரண்ட்ஸை கூட கன்வின்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் பிடிவாதமாக அடம் பிடிச்சாலே அவங்க ஒரு மனசு இலகி போயிடுவாங்க. பட்டு எங்கேயோ வந்து சம்மந்தமே இல்லாமல் நம்மளோட கூட வந்து அடுத்த கட்ட லைஃப்பை வந்து நகர்த்திட்டு வர்றவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுங்கிறது தான் பெரிய விஷயம். அந்த இது கரெக்டாக இருக்கணும். ஆமாம், பட் ஃபார்ச்சுனேட்லி அந்த கன்வின்சிங் எதுவுமே தேவைப்படல. வாவ். எனக்கு நல்ல விஷயம் என்னென்னா அவங்க பயங்கர சினிமா பார்க்குற ஆள் இல்லை, பட் ஷி வாஸ் வெரி ப்ராக்டிக்கல். அவங்க வந்து நான் வந்து எனக்கு வந்து ஐ ஆம் வெரி ப்ராக்டிக்கல். நான் வந்து ஓடுற குதிரை மேலே பந்தயம் கட்டுவேன். ஐ நோ யூ ஆர் டேலண்டட், யூ ஆர் வெரி கன்விக்டட் யுவர் ஒர்க். நீ பெரிய ஆளாக வருவ. நான் வந்து உன்னை பாவம் பார்த்தோ உனக்கு ஃபேவர் பண்ணியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல. நீ மேலே வருவேன்னு உன்னை நம்பி உன்னை தெரிஞ்சு புரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் கொடுத்தாங்க. சரியான இதா இருக்கு, ஸ்டோரியா இருக்கு. என்ன பொதுவா லவ் ஸ்டோரியில கூட இவ்வளவு இது இருக்காது. நம்பிக்கை யாருங்க வைப்பா? உண்மையாவே அது பெரிய விஷயம் தான். அது அவங்களுக்கும் எல்லாம் சேம் கம்யூனிட்டி விட்டு ஒரே சேர்ந்து தானே. அவங்க வீட்லயும் அந்த ப்ரெஷர் இருந்தது. சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ஏன் இப்படி உனக்கு இவ்வளோ மாப்பிள்ளை பார்த்து ஏன் இவ்வளோ போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணேன்னு கேட்பாங்க. சேஸ் பண்ணேன் அப்படின்லாம் கேட்டாங்க. அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தா. ஸோ ஐ திங்க் அது நடக்குதுன்னு நினைக்கிறேன். அவன் நம்பினது. கன்வே மை ரிகார்ட்ஸ் டு. தேங்க்யூ கண்டிப்பாக. ரைட். ஸோ ஜஃப்ரின் ஒய்ஃப் பேர். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, ஃபர்ஸ்ட் அதை நான் நம்பணும், இது சரியா வருமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்டத்தில் நம்ப ஆரம்பிச்சிங்க? அது எதில் வந்து பிரேக் பாயிண்ட்டாக அமைஞ்சது? ரொம்ப கிராஜுவலாக வந்தது. ஓவர் நைட்டில் திடீர்னு நம்ம படத்தில் வர மாதிரி ரியலைசேஷன் ஆர்க்கெலாம் வரல. ரொம்ப கிராஜுவலாக ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது ஒரு நம்ம டேரக்டர் ஆக்டர்லாம் தாண்டி அங்கே லைட்மேன் என்னென்னலாம் இருப்பாங்க, அவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க நல்லா நடிக்கிற நீ நல்லா வருவ அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி சின்னதாக ஒரு பாசிட்டிவ் சைன் தெரிஞ்சுது. அப்புறம் எனக்கு படம் வந்து ரெண்டுமே ஒரே டைமில் கிடச்சிது. அதே கண்களும் மெர்சலும் கிடச்சிது. ஸோ எனக்கு அங்கே கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் இவர் தளபதி விஜய் சார்
அவருக்கு சிஎம் ஆயிட்டார் இப்போ சார் வந்து அவரும் ஒரு ரொம்ப அவர் தான் ஆக்சுவலாக எங்கள் அம்மாவுக்கு வந்து விஜய் சார்னா ரொம்ப பிடிக்கும். துல்லாத மனமும் துள்ளும், இது திருப்பாச்சி, என்னை எங்கள் அம்மா நிறைய படத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. நான் அப்புறம் லேட்டர் தான் யோசிச்சு பார்த்தேன், அவங்க கூட்டு போனது எல்லாமே விஜய் சார் படம். அது எனக்கு அப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு. அதனால அவங்க கேட்டது வந்து 2 பேர் தான் நேரில் பார்க்கணும், ஒன்று விஜய் சார், ஒன்று விஜய் சேதுபதி, அவங்கள 2 பேர் தான் நேரில் பார்க்கணும்னு கேட்டாங்க. மெர்சில் கூட்டு போனோன்னா வந்து எங்கள் அம்மா கேட்டப்போ அவர் வந்து தட்டி கொடுத்து சொன்னார், பயப்படாதீங்க, அவன் நல்லா நடிக்கிறான், வந்துருவான், நீங்கள் பாருங்க. ஆமாம் சொன்னோன்னா அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சாங்க. பரவாயில்ல, இவரே சொல்றாரு, இப்போ பையன் ஏதோ இருக்கு அப்படின்னு. அவர் 2 வார்த்தை சொல்லியிருப்பாரு, விஜய் சேது இத்தனை வார்த்தைகள் நிறைய சொல்லியிருப்பாரு. நான் அவங்கள சாரை மீட் பண்ணல ப்ராபப்ளி, ஆனால் குட் அக்கேஷன் கண்டிப்பாக கூப்பிட்டு போகணும். ரைட். ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு பேசிக்காக ஒரு சில கனவுகள் இருக்கும். உங்களுக்கு ஒரு கனவு என்னங்கிறது ரொம்ப தெளிவாக நீங்கள் சூஸ் பண்ணி அதை நோக்கி போகிறப்ப ரொம்ப பெரிய ஒரு சர்ப்ரைஸை வந்து நீங்கள் மீட் பண்ண போகிறீங்கள. ஏன்னா எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே கண்களாக இருக்கட்டும், இல்லை மெர்சலாக இருக்கட்டும், எல்லாருக்குமே டக்குன்னு நடந்துடாத ஒரு சில விஷயம்ல. ஸோ அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அது எல்லாமே அது ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. பட் தென் இந்த ஜாப்ல இருக்கிற நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் ரெண்டுமே வந்து அன்சர்டனிட்டி தான். ஓகே. ஏன்னா அதுக்கு கரெக்டாக ஜனவரி 31 வரைக்குமே நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரில. பிப்ரவரி 2ஆம் தேதி விஜய் சார் பக்கத்தில் மெர்சலில் பூஜையில் நின்றுட்டுருக்கேன். ஸோ ரொம்ப அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணேன். நான் டெம்பிள் மங்கியில் வீடியோ பண்ணேன். டெம்பிள் மங்கி வீடியோ பார்த்து எனக்கு வந்து புட்சட்னியில் கூப்பிட்டாங்க, ஒரு சீரீஸில் கூப்பிட்டாங்க. அந்த புட்சட்னியோட கேமராமேன் வந்து ஜிகே விஷ்ணு. ஜிகே விஷ்ணு வந்து அவர் வந்து எனக்கு ரொம்ப கேஸ்டிங் வைஸாக ரொம்ப எனக்கு பிடிச்சது. அவர் வந்து அவரோட ஒர்க்கை அட்லி சார்ட்ட காட்டுறாரு. அட்லி சார் வந்து இவன் எனக்கு தெரியும், நல்லா பண்ணுவான் அந்த பையன் சொல்லிட்டு. அந்த மெர்சல் அந்த ஒரு கூட இன்னொரு சின்ன பையன் குட்டி வடிவேலு நடிச்சிருப்பாரு. அவரால் எல்லா டைலாக்ஸும் கன்வே பண்ண முடியாது. ஸோ கூட இன்னொரு கேரக்டர் ஒரு காமெடி கேரக்டர் ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னு அவங்க லாஸ்ட் டைம் டெசிஷன் ஒன்று எடுத்தாங்க. கரெக்டாக அது அமைஞ்சது, என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் அடுத்த நாள் போய் நிற்கிறேன். இந்த மாதிரி சீரியஸாக ஈவன் நிறைய நடந்திருக்கு. அதனால் ரொம்ப தொய்வாக இருக்கிற எல்லா டைமே நான் சொல்லிப்பேன், இந்த மாதிரி மூமெண்ட்டை ஞாபகம் வச்சுப்பேன். ஏதாவது வந்துடும், ஏதாவது காப்பாற்றிடுவோம், போயிடுவோம், அப்படிங்கிற மேலே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்டு அதே மாதிரி ஒரு டைம் எனக்கு 4 படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. அடுத்தடுத்து 4 படம் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. இது வந்து லிஃப்ட் டைமில், லிஃப்ட்டு, டெட்டி, அப்புறம் விஜய் வரராஜ் அவங்களோட பல்லு படம் பார்த்துக்கோ, அண்டு ஒன் மோர் மூவி, இது ஓட முடியாது ஒழிய முடியாது. சரி, அப்போ ரொம்ப யங்கான வந்து புதுசு, அந்த படம் வர்றதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இப்போ வந்து ஒரு படம் எக்ஸைட்மெண்ட் வரணும்னா நான் ஒரு சில இது வச்சுருப்பேன், எனக்கு இதெல்லாம் அந்த படத்தில் இருக்குது, அதனால் எக்ஸைட் ஆகிறதுக்கு சில ரீசன் இருக்கும். அப்போ படத்தில் நம்ம தெரிகிறோம், அந்த ஸ்க்ரீனில் நம்ம தெரியுறோங்கிறதே பெரிய எக்ஸைட்மெண்ட் தான். அப்போ பயங்கரமான எக்ஸைட்மெண்ட். 4 படம் வந்துருச்சு, அவ்வளோதான், அந்த வருஷம் நம்ம வேறு 2021 வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா கொரோனா வந்துருச்சு. ஸோ லைக் அப்படியே ஸ்டாப்பு. எனக்கு அந்த ஒரு வருஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப இதுவாக இருந்தது. அகைன் எல்லா ஃபீல்டுக்கு முன்னாடியுமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மீடியாவை தான் முதல்ல அவங்க கட் ஆஃப் பண்ணுறதும் ரொம்ப வழக்கம். அது போர் நடந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி, அது முதல்ல வந்து இதுதான் வழக்கம். ஏன்னா இது அத்தியாவசியம் இல்லைன்ற கேட்டகரியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவாங்க. ஆனால் அதுதான் நம்மளை வந்து அந்த டைமை வந்து பண்ணதே அவங்க பார்த்த படங்களும் பார்த்த வீடியோஸும் இதுதான் அவங்கள வந்து கடத்திட்டு போச்சுங்கிறது வந்து தே மைட் ஹவ் ரியலைஸ்ட் இட் லேட்டர். நான் கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட எல்லாரும் சொன்ன ஒரு காமனான வார்த்தை, கோவிட் டைமில் தான் நான் அத்தனை படம் பார்த்தேன், டிடிஎஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணேன், பே பண்ணேன், எல்லாமே அங்கே நிறைய பேரோட சானிட்டியை காப்பாற்றுனதே வந்து படங்களும் இது மட்டும்தான். ஸோ பட் தென் அது ஒரு ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ். கீழே கமெண்ட்லேயே வந்து நான் ஒரு தடவை ஒரு போஸ்ட் போட்டப்போ கூட வந்து கீழே நிறைய பேர் சண்டை போட்டாங்க. ஸோ சாப்பாடு இல்லை, இது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சரி, நம்ம அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்கள் உங்கள் மூளை மழுங்காமல் பைத்தியம் பிடிக்காமல் இருக்கிற காரணம் நீங்கள் பார்க்குற படமும் பாடுற பாட்டும் அந்த கம்யூனிட்டி பில்டிங் தூரத்தில் இருந்தால் பார்க்குற விஷயந்தான். பட் தென் அதான் அந்த டைம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அப்போ எதுவுமே இல்லைன்ற போது நான் கேமரா வச்சு நான் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பாட்டு ஃபோனை வச்சுட்டு ஃபோனில் கண்டென்ட் பண்ணுறது, இது பண்ணுறது, அதனால் ஃபாலோவர்ஸு கூட அதிகமானாங்க. ஸோ அது வந்து அது கஷ்டமான நேரம். நான் எப்படி இந்த மெர்சலோட அன்சர்டனிட்டியை நான் அக்செப்ட் பண்ணிட்டேனோ, இந்த அன்சர்டனிட்டியும் நான் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு ஆக்டராகவோ டைரக்டராகவோ இந்த சினிமாவில் இருக்கிற யாராக இருந்தாலும் இந்த பிரின்சிபல் ஆஃப் அன்சர்டனிட்டிங்கிறத அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் உள்ளே வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களால சர்வைவ் ஆக முடியும்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய இதுனா இதை வச்சு பெருசாக மனசில் கோட்டை கட்டக்கூடாது. எஸ், எக்ஸாக்ட்லி. அது இப்போது நடித்த படங்களாக இருக்கட்டும், இன்றைக்கி நம்ம மதுராத்திரியாக இருக்கட்டும், எனக்கு உண்மையாகவே எக்ஸைட்டடாக தான் இருக்குது.
பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் கால் பண்ணாங்க, சொன்னாங்க, எல்லாமே நடந்தது. ஆனால் அது இந்த கடந்து வந்த பாதனாலேயோ இந்த வாங்கின அடினாலேயோ என்னன்னு தெரியல, இன்னும் என்னால் உள்ள சட்டலாக எடுத்துக்க முடியுது. சட்டலாக எடுத்துக்க முடியுது. ஓகே, சந்தோஷம். ஓகே, ஏதோ பண்ணியிருக்கடா, நல்லா பண்ணியிருக்க போல, இன்னும் ஓகே வந்துருச்சு, மக்கள் பார்த்துருவாங்க நம்மளை அதெல்லாம் வந்து அது வரவே அந்த எண்ணமாக கூட வர மாட்டேங்குது. அது அது ஒரு வகையில் நல்லதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா உங்களுக்கு தான் வார வாரம் படம் ரிலீஸ் ஆகுது. போன வாரம் வந்து ஜிடிஎன் ரிலீஸ் ஆச்சு, கட்டா குஸ்தி, அது கரெக்ட். ஆனால் இது வந்து கடைசி ஒரு வருஷம் ஃபுல்லாக பண்ணது, போன டிசம்பர்லேருந்து இந்த இது வரைக்கும் நடந்தது. பட் அது எல்லாமே வரிசையாக சடசடன்னு ஒன்றா வதந்தி 2 வந்துச்சு. ஆமாம், அண்ட் எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகணுன்றது போல இருக்கு. ஆடி மாசத்துல வந்து அமோகமா ஏன்னா கைண்ட் ஆஃப் இது இருக்கு. நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா ஒரு விஷயம், அதாவது நாங்கள் அங்கே சேனல்ல இருந்தப்ப பயங்கரமா எல்லாரையும் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஒரு கட்டத்தில் அவங்க கூட பழகிற சூழல் வந்தப்ப இவங்களையாடா நம்ம எல்லாம் பண்ணோன்ற மாதிரி உங்களுடைய படங்கள் பார்த்துட்டு என்னைக்காவது உங்களை நீங்க மனசுக்குள்ளேயோ ஏதாவது ஒரு செல்ஃப் ட்ரால் மாதிரி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். அது இப்போ நான் இன்டர்வியூல சொல்ல முடியாது, யோசிச்சிருக்கேன். நான் அதில் ரொம்ப ஜென்யூன். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு அதுக்கான வந்து சம்பளத்தை வாங்கிட்டு தப்பா பேசக்கூடாதுங்கிறதுல பயங்கர இது நடந்திருக்கு. அந்த சூழல் வந்திருக்கு, அதெல்லாம் நடந்திருக்கு. பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு ஏன்டா அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இருந்திருக்கு. பட் தெரிஞ்சுதானே நடிச்சிருப்போம். எதுக்காக உங்களை ட்ரால் பண்ணணும்னு நினைச்சீங்க? நடிச்சதுக்காகவா இல்லை என்ன மொமெண்ட்டுக்காக? நடிச்சதுக்காகல்ல, நான் சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்களே, தெரியாம சொல்லுங்க. அதுல வந்து ஒரு பேய் மேக்கப் மாதிரி போட்டிருந்தாங்க. அதை பார்த்தா பேய் மாதிரியும் இல்லை, ஒரு இது மாதிரியும் இல்லை, ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கே பாவமாக இருந்தது. சரி, ஓகே, அது அந்த டைம் சர்வைவலுக்காக பண்ணது அப்படிங்கிறதால. அதே மாதிரி இன்னொன்று நோட் பண்ணேன், நீங்கள் எப்படி வந்து நீங்கள் மெர்சலில் பண்ணீங்க, இன்றைக்கி வந்து உங்கள் ஹீரோ வந்து இன்றைக்கி சிஎம். அப்புறம் உங்களுடைய சேனல் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா புட்சட்னியில் இன்றைக்கி உங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அமைச்சர் அவர் இருக்காரு. எதிர்கட்சி தலைவர் கூட நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன். இவர் பயங்கர ராசியான யாருக்காவது சிஎம் ஆகணும்னா எங்க அதான் அப்புறம் இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி கிடைச்சிருக்கா? அடுத்து நீங்க யார் கண்டா நீங்க கூட எம்எல்ஏ உட்காருவீங்களா இருக்கும். லாஸ்ட் டைம் நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் தான் வந்து ஒரு பாதையை சூஸ் பண்ணாம. இல்ல, உண்மையாவே சரியலா தாங்க இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஓகே தப்பாக நினச்சிக்க மாட்டார். ராஜ்மோகன் வந்து நாங்கள் அவரை வந்து ரொம்ப என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவர் இருந்திருக்காரு. அண்டு அவர் ஒவ்வொரு படியாக என்னோட முதல் யூடியூப் வீடியோக்கு அவர் தான் கண்டென்ட் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ட்ரால் வீடியோ பண்ணி அது பெரிய கான்ட்ரவர்சி ஆகி பேசப்பட்டு அதுக்கப்புறமா ஆட்டி அது பயங்கரமா எல்லாருமே தெரிச்சிட்டோம், பயந்து என்ன ஆகுமோன்ற அளவுக்கு ஒரு அதை ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது. இப்போ நவ் தட் ஹீ இஸ் இன் அ வெரி பிக் பொசிஷன், அது ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியாது. பட் தென் அந்த டைமில் அந்த கான்ட்ரவர்சி ஆகுங்கிறது நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் அந்த வீடியோ எடுத்து ரிலீஸ் ஆன அப்புறம் தான் நடந்தது. ஸோ அதனால் அதெல்லாம் ஸோ அவர் வந்து இப்போ ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார். ஒரு வெறும் முக்கியமான சாதாரண இதுவாக இல்லை. அண்ட் ஹீஸ் லைக் அவரோட தமிழ் புலமை இது எல்லாமே வந்து இன்றைக்கி அது வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் ஆகுதுல எல்லாம் சேர்ந்து அதை பார்க்கறதுக்குலாம் உண்மையாகவே சரியலாக இருக்குது. ராஜ்மோகன் நம்ம அண்ணன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னாடி செட்டு. ஆமாம் ரேடியோ ஆர்ஜே கலீக்ஸ். ஸோ அதெல்லாம் சூப்பராக இருக்குது. நானும் இப்போது கோபியும் கூட பேசிகிட்டு இருந்தோம், ராஜ்மோகன் அண்ணன்ப்பா நம்ம அண்ணன் எம்எல்ஏவாக இருக்காருப்பா அப்படிங்கிற. சாரி அமைச்சராக இருக்காரு. ஏன்னா தெரியல எத்தனை பேரால சொல்லிக்க முடியும், எனக்கு தெரிஞ்சவர் அமைச்சர் ஆகிட்டாருன்னு எத்தனை பேரால சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு மீட் பண்ணீங்களா? வாழ்த்து சொன்னேன், ஃபோனில் வாழ்த்து சொன்னேன். மீட் பண்ண முடியல, நானும் இந்த ஷூட்டிங்கில் இருந்தேன், அவரும் அந்த சிஎம் சார் மீட் பண்ணீங்களா? அவரையும் மீட் பண்ணல. ஹோப்ஃபுல்லி பார்ப்போம், முதலாத்திரி பார்த்துட்டு கூப்பிட்டு வரேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு நிறையா, ஏன்னா எங்களோட 17 வருஷம் மீடியா லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். இன்விடேஷன்ஸும் வித்தியாசமாக இருக்கும், அந்த ஃபங்க்ஷன்ஸை வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் எவர் டைம் ஒரு ஃபங்க்ஷனை வந்து கல்யாண மண்டபத்தில் வச்சு பொண்ணு மாப்பிள்ளை மாதிரியே ஒரு ட்ரீட்மெண்ட்டு, வந்தவங்க எல்லாம் வந்து சொந்தக்காரங்க வந்து கூப்பிட்டு வச்சு பண்ண மாதிரி இதெல்லாம் வந்து பயங்கர சரியலாக இருந்தது. நான் இன்ஃபேக்ட் வந்து நானும் ஆங்கர் அஞ்சனாலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஐயோ என்னங்க எங்களுக்கு பத்திரிக்கை அனுப்பிட்டாங்க மஞ்சள் கலரில் அழகாக ஒரு சின்ன கோட் வேர்டு கொடுத்து வரும்போது நீங்கள் வந்து புடவையில் வாங்க அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்போமே அப்படின்னு. நான் ஆக்சுவலாக நான் சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன். இல்லை அது சொல்லலை, இல்லைன்னா நல்லா இருந்திருக்கும்ல. சொந்தக்காரங்கெல்லாம் வந்து நல்லா நகையெல்லாம் நிறைய போட்டுட்டு
சாத்துக்குடி பையெல்லாம் வேற கொடுத்தாங்க போகும்போது. போறப்ப சாத்துக்குடி பை கொடுத்தாங்க. அதுல வேற எனக்கு நான் வேற பார்த்துட்டு தேங்காய் இல்லையா நல்ல ஒரு அது. ஏன்னா உண்மையாவே இப்போ பண்ற எல்லா படமும் நம்ம படம் தான், பட் சில படம் தான் நம்ம படம்னு ஃபீல் ஆகும், அது வந்து மனசார ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப முதல் நாள் ஆடிஷன் போனதுலேருந்து இப்போ வந்து ராஜா வந்து சொன்னாப்புல உங்களை தான் நான் வந்து டெய்லர் மேடாக இருக்கீங்க நீங்கள் கண்ணன் ரோலுக்கு அப்படின்னு. உங்களை தான் நாங்கள் வேறு யாரையுமே யோசிக்கலாம். நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் சொல்லிட்டாங்க நானும் கண்ணன் ரோலுக்கு ஆடிஷன் பண்ணேன்னு. பட் எனக்கு சந்தோஷம். ஏன்னா அவர் நான் ரிஷியும் நானும் ஃப்ரெண்ட்ஸுன்றனாலையோ இல்லை பெர்ஃபார்மராக என்னைய அவருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனாலையோ அவர் இந்த ரோல் எனக்கு கொடுக்கல. 10 பேர் 15 பேர் ஆடிஷன் பண்ணி இதுக்கு இவன் ஃபிட் ஆவான் 100% இருப்பாங்கிற அந்த இதை தான் கொடுத்துருக்காரு. நாங்கள் முதல் நாள்லேருந்தே எல்லாருமே ஒரு குரூப் ஆகிட்டோம். அது ஒன்றா சேர்ந்து வேனில் போகிறது, இது பண்ணுறது, ஒரு கலாட்டாவாக இருக்கிறது. அது ஒரு எல்லாருமே டெபியூவாக இருந்தனால அந்த ஈகோக்கான பெரிய ஸ்பேஸே இல்லை. அண்டு உள்ளே வந்த பெரிய ஆளுங்க பக்ஸ் சார், வெங்கடேஷ் சாரும் எங்கள் கூட பிளெண்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ரெகுலரான மாமூலான ஷூட்டிங் போகிறதுலேருந்து இது ஒரு இன்னும் அவேவாக இருந்தது, ஒரு பிக்னிக் மாதிரி தான் அவங்களுக்கு இருந்தது. பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சின்ன பசங்க அப்படியே அண்டு வேலையும் கரெக்டாக இருந்தது. ஒரு யாருமே அதை ரொம்ப சிம்பிளாகவும் எடுத்துக்கல. ஸோ அது ஷூட்டிங் முடிஞ்சிருச்சேன்னா சில ஷூட்டிங்கில் மட்டும்தான் அந்த கவலை இருக்கும், ஐயோ முடிஞ்சிருச்சே முடியும் அப்படின்ற மாதிரி. படம் முடிச்சா போதுங்கிறான். எவ்வளோ நல்ல படமாக இருந்தாலும் ஒரு டைமுக்கு மேலே நம்மளுக்கு அது தோண ஆரம்பிச்சிடும். பட் இது அந்த லாஸ்ட் மினிட் வரைக்குமே எங்களுக்கு அது தோணலை. எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக பண்ண படம் அது. அண்ட் அதை இவ்வளோ அழகாக மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சரியான மார்க்கெட்டிங். அது ரொம்ப ஓவர்டு பண்ணி பிரம்மாண்டங்கிற பேரில் எதுவுமே பெருசாக நடு ரோட்டில் ஃப்ளாஷ் மேப்லாம் பண்ணாமல் அழகாக வந்து ஒரு மண்டபம் செட் பண்ணி அதுக்கு ஒரு கல்யாணம் இது பண்ணி இந்த படத்தை எப்படி ப்ரொமோட் பட்டு வேஷ்டி சட்டை போட்டு எப்படி ப்ரொமோட் பண்ணணுமோ அது ரொம்ப க்ளீனான சூப்பர் ப்ரொமோஷன். இது நல்ல ப்ரொமோஷன். உங்களுக்கு எப்படி வந்து ஒரு பெரிய ராசி இருக்கோ உங்க கூட நடிச்சவங்க, எனக்கு ஒரு ராசி இருக்கு. என் கூட வந்து ஒர்க் பண்ற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறாங்க. ஸோ அதுல வந்து இன்னைக்கு உங்க பட டைரக்டர் ராஜா கருப்பசாமி வந்து பாத்தீங்கன்னா என்னோட கலீக், என் கூட வந்து என்னோட டீம்ல வந்து என்னோட ஷோவோட ப்ரொடியூசரா ஒர்க் பண்ணாரு. சூப்பர் சூப்பர். அப்பவே நான் பார்த்துருக்கேன். இன்டர்வியூ டைமில் வந்து அந்த பையன் வந்து நான் தான் இன்டர்வியூ பண்ணேன். எதுக்குப்பா அப்படின்னோடனே இந்த மாதிரி இன்ஜினியரிங் முடித்தேன் மேம், எனக்கு சினிமா தான் ஆசை, ஆனால் சர்வைவல் ஒரு 6 மாதம் என்ன ஏதாவது டைம் ஓட்டணும், அதனால இன்டர்வியூ வந்துச்சு. நேரமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இமீடியட்டாக ரெக்ரூட் பண்ணேன். ஒரு 4 months கிட்ட ஒர்க் பண்ணார். அப்போவே வெரி சின்சியர். அந்த பையன் வந்து இப்போ மதியானம் ஒரு 1 hour புல்லட்டின், அது என்டர்டைன்மெண்ட்டுக்கான புல்லட்டின். ராஜா இருக்கான் அப்படின்னு சொன்னால் நான் 1:55 வந்தால் போதும், நேராக போய் உட்காந்துட்டு வாசிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து தயார் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி வச்சிருவான். அந்த நியூஸ் என்ன, அதுக்கு என்ன விஷுவல் வைக்கணும், அடுத்து என்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அழகா ஆர்டர் பண்ணி வச்சிருவான். ஸோ அப்போ எனக்கு அவ்வளோ தெரியாது இந்த பையனுக்கு வந்து இவ்வளோ ஒரு சினிமா காதல் இருக்கு அப்படின்னு. 4 months கழிச்சு அவன் போறேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு நான் அப்படின்னோடனே தாராளமாக போயிட்டு வா, நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்தி அனுப்புனேன். பட் அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷமா அந்த ட்ராவல் பண்ணி வேலை கற்றுக்கிட்டு எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சு, ஏன்னா இவ்வளோ ரொம்ப பெரிய ஜர்னி அது. வந்து எக்ஸாக்டாக எனக்கு ராஜா வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்காக என்னை கூப்பிட்டாப்ல. அவர் சுயம்பரம்னு ஒன்று பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடி அதே சேனல் நான் ஒன்று டைரக்ட் பண்ணியிருந்தேன். அப்போ கூப்பிடும்போது நான் உண்மையாகவே பிஸியாக தான் இருந்தேன். இந்த சீரீஸ் நான் ஒன்று டைரக்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணிட்டேன், அந்த வேலை போயிட்டு இருந்தது. அவள் கூப்பிட்டப்போ அது குட்டி ரோலாக இருந்தது. நான் சொன்னேன் இந்த மாதிரி ராஜா தப்பாக நினச்சிக்காதீங்க, இது யார் வேணால் பண்ணலாம், அஜன் எனக்கு புரியுது, எனக்கு ஒரு திருட்டு மொழி இருக்குது, அந்த மொழி இதுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சி தான் கூப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தால் அவனுக்கும் அந்த மொழி இருக்கும், திலீபன் சொல்லிட்டு சொன்னேன். இவனும் நீங்கள் அதே திருட்டு மொழி நீங்கள் சும்மா ஆடிஷன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்குங்கன்னு சொன்னேன். அப்புறம் திலீபன் தான் பண்ணாங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வேறு ஒரு சீரிஸ் நானும் ரிஷியும் பண்ணும்போது ராஜா வந்திருந்தாப்புல. சொன்னோன்னே இவர் தான் நம்ம அடுத்த படம் பண்ணிகிட்டு இருக்கார், பேச போகிறாரு, இது பண்ண போகிறாருன்னொன்னே நான் ஒழுங்காக அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கலாம், இப்போ போச்சு இதுக்கு கூப்பிட மாட்டான், எப்படியும் ஷார்ட் ஃபிலிம்க்கு நீ வரல அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறேன்னு பண்ண போகிறான்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து ஆடிஷன் வந்துச்சு, இது வந்துச்சு. அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்த ஆடிஷன் எடுக்கும்போதே. இல்லை நாங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கோம், ஆனால் நீங்கள் தான் எங்களுக்கு கரெக்டுன்னு தோணுது, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ப்ராசஸ்லேயுமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தான். நான் வந்துடுவேன், நான் அந்த கேரக்டர் நான் தான் பண்ண போகிறேன்ற அவனுக்கு 100% ஷுவராக ஆக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாப்புல. அண்டு அதுங்க ஒரு நல்ல டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணுறத வந்து நம்ம வந்து அப்படியே நம்மளை மறந்து பார்க்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய அது சில பேர் பேனிக்
பேனிக் ஆவாங்க, இது ஆவாங்க. இவன் அதுக்கு முன்னாடி கத்துவான், இது பண்ணுவான், சண்டை, இது ஏன் வரலன்னு. அந்த மானிட்டரில் உட்காந்துட்டா கம்ப்ளீட் லாக்இன். அந்த கை எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி அவன் கை மூவ் ஆகிட்டு இருக்கும். வாய் இது பண்ணும்போது அவங்க என்னென்ன மாடுலேஷனில் சொல்கிறாங்களோ அதை இங்கே சொல்லிக்கிட்டே இருப்பான். அது வந்து ஏன்னா அவன் எழுதும்போது மண்டையில் என்ன நினச்சி எழுதுனானோ, என்ன எடுக்கணும்னு நினச்சானோ அது அப்படியே அதை வெளியில் வரதில் வந்து அந்த விஷன் வந்து கிளியராக இருக்கும். ரெண்டு இதுதான் பர்ஃபெக்ட் டைரக்ஷன் ஸ்டைலுன்னு இல்லை. இப்போது வந்து நம்ம வந்து மணிவண்ணன் சார் மாதிரியோ சுந்தர்சி சார் மாதிரியோ சில பேர் வந்து தே லெட் த சினிமா ஹேப்பன், லைக் they'll put the right ingredients. அந்த சினிமா தானாக நடக்கிறத வந்து ரசித்து அவங்க ஒரு இது பண்ணுவாங்க. அது ஒரு அழகான டைரக்ஷன் ஸ்டைல். பட் இப்படி விஷன் இருக்கிறது வந்து யூஸ்வலி அவங்களுக்கு வந்து ஒரு 40 வயசு இருக்கும். ஆமாம். ஒரு இதை வந்து நான் வந்து தியாகராஜா குமாராஜா சார்ட்ட நான் பார்த்துருக்கேன். அவர்கிட்ட சூப்பர் டீலக்ஸ் பண்ணும்போது அவர் அந்த கை மூமெண்ட் அந்த இதெல்லாம் நான் அதை அப்படியே ரசித்து ஃபுல் லாக்இன் ஆகி பக்கத்தில் கடிவாளம் கட்டின மாதிரி எதுவுமே தெரியாது, பக்கத்தில் நெருப்பு எரிஞ்சால் கூட தெரியாது, அந்த மாதிரி ஃபுல்லாக லாக் ஆகி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வந்து நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ராஜாட்ட அதை நான் பார்த்தேன். அவன் ஒரு சீனும் எனக்கு நான் கடைசி நாள் போகணும் ரொம்ப கண் கலங்கிடுச்சு, எதுக்கு தெரியல, நான் கட்டி பிடிச்சி கண் கலங்கிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி நல்லா பண்ணியா நீ நல்லாவே வருவேன், இதுதான் கிராமர். இவ்வளோ ஒருத்தன் வந்து உழைப்பு போடும்போது அதுதான் நடக்கணும். அது லைக் இக்கு ப்ளஸ் கானா தான், லைக் நீ இக்கு நீ பண்ணிட்ட ஆவும் நீ பண்ணிட்ட, இனிமேல் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் கிராமர், இதுதான் இழக்கணும், நீ வந்துடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்தேன் நான். ப்ரௌட் ஆஃப் யூ ராஜா. எனக்கு ரொம்ப பெருமை. நல்ல ஒரு கிராஃப்ட்ஸ்மேன். நான் எதையும் சொல்லி ஜிங்ஸ் பண்ண விரும்பல, பட் லெட் த மூவி கம். மக்கள் கண்டிப்பாக ஆதரிப்பாங்க இந்த படத்துக்கு. ஓகே, நீங்கள் நிறைய படங்களில் நிறைய ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் வில்லன் அப்புறம் சில காமெடியன்ஸ் அப்படின்னு ட்ராக்கில் இருந்த டைம்லலாம் வந்து ஃபுல் ஸ்டோரியை வந்து சொல்லிடுவாங்க. கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ரேராக தான் நடக்கும். நிறைய ரொம்ப கம்மியாக தான் சொல்லுவாங்க, இந்த பாருப்பா இப்படி ஒரு இது இருக்கும் அப்படி இப்படின்வாங்க. பட் இப்போ வரக்கூடிய உங்களை மாதிரியான ஆர்டிஸ்ட் கிட்ட கதை சொல்கிறவங்க டைரக்டர்ஸ் வந்து முழுசாக சொல்கிறாங்களா, இல்லை உங்களுடைய போர்ஷனை மட்டும் அப்படியே இது பண்ணி சொல்கிறாங்க? டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த கேரக்டர். நம்ம படம் ஃபுல்லாக வரோம் அப்படின்னா அந்த கதை தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்குது கண்டிப்பாக. இப்போ ஒரு போர்ஷன் தான் வரும், இப்போ இதுதான் வரும், ஹீரோவோட இந்த ஆஃபீஸ் போர்ஷன் தான் வரும்னா அது மட்டும்தான் மோஸ்ட்லி சொல்லுவாங்க. அண்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கதை ஃபுல்லாக கேட்டுக்கிட்டேன்னா இது எதை நோக்கி போகுதுன்னா நான் ஏதாவது ஆட் ஆன் பண்ண முடியும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். அண்டு ஒரு சில கேரக்டருக்கு வந்து அந்த அந்த அது ரொம்ப ஷார்ட் லிவிங்காக இருக்கும். இப்போ கேப்டன் மில்லருக்கு அசிஸ்டன்ஸ்லாம் அருணனோட அசிஸ்டன்ஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் நினச்சா கதை கேட்டுருக்கலாம், ஆனால் நான் கேட்க விரும்பல. ஏன்னா இந்த கேரக்டர் இதோட தான் சாக போகுது, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறது தெரிய போகிறதில்ல. ஸோ அதோட போர்ஷன் இது தான், அதோட வேலை இதுதான்றனால நான் இல்லை நான் எனக்கு இது போதும், இந்த டீட்டெயில் போதும். ஏன்னா நான் ஃபார் கிளைமேக்ஸில் இவர் இப்படி பண்ண போகிறாரு, அதுக்காக நான் இப்படி பண்ண போகிறேன்னு தெரிஞ்சால் கூட அது உண்மையாக இருக்குமான்னு தெரில. என்னோடய கேரக்டர் லைவ்லியாக வந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் அதோட அந்த லைஃப் ஸ்பேனே அதுதான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் சில இது நானே கேட்டுக்கிறதும் உண்டு. பட் எனக்கு வந்து எதாக இருந்தாலும் முழு கதை கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். ஒரு டைம் வரைக்குமே வந்து இட் வாஸ் ஆல் ஹீரோஸ் ஃபிலிம். இட்ஸ் அ ஹீரோஸ் ஃபிலிம். சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள தான் கேட்டலைஸ் பண்ணி அவங்கள தூக்கி காட்டுறதுக்கு அவங்களோட அந்த ஜேர்னியை காட்டுறதுக்கு தான் இருக்கும். பட் தென் இந்த ஸ்க்ரீன் பிளேஸ் ஆர் சேஞ்சிங். இப்போது வந்து வரும்போதே இந்த கேரக்டருக்கும் ஒரு கதை இருக்கும். மேபி அதை ஹீரோ அளவுக்கு சொல்லலைன்னா கூட அந்த அதுக்கு ஒரு குட்டி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கிறத வந்து அந்த படத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போது கேரக்டர்ஸாகவே அப்படி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அது ரொம்ப தட்ஸ் வெரி வெரி ஹெல்த்தி சைன். அது ரொம்ப நல்லா நடக்குது, அது மக்களுக்கும் பிடிச்சிருக்கு, மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்லலாம். டூரிஸ்ட் ஃபேமிலியில் அங்கே இருக்கிற எல்லா காலனியில் இருக்கிற வீட்டுக்குமே ஒரு கதை இருக்குது. அந்த கதையை யாரும் ஃபுல்லாகவும் சொல்லலை, ஒரு சின்ன பாயிண்டில் சொல்லிடுவாங்க. இப்போ வந்து இவர் சாரும் அந்த அவங்க குமரவேல் சார் வந்து அவங்களோட ஒய்ஃப் அந்த இறந்து போகிற வரைக்குமே அந்த பாயிண்டில் சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி ஓடி வந்துட்டோம், அவன் அப்புறம் அன்றைக்கே சொன்னான் யாருமே உனக்கு வரமாட்டாங்கன்னு, அவன் சொன்னது நடந்துருச்சு பண்ணுறேன்னா அப்போ வந்து அந்த கதை நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்காக சசிகுமார் சார் ஓடி போய் எல்லா கதையும் தட்டும் போது தான் நம்மளுக்கு பொங்கிக்கிட்டு கண்ணீர் வருதில்ல அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி அந்த கதைகள்லாம் வெற்றி பெற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இப்போது அவரெல்லாம் சரியான ப்ரில்லியன்ட் ஆக்டர். அவர் சார்லாம் வந்து அது வந்து
இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் அவர் வைக்கும்போது தான் வந்து இதுவாகுது. எனக்கு அவர் கொடுத்த காம்ப்ளிமெண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்ச காம்ப்ளிமெண்ட் வந்து கேப்டன் மில்லர் சக்ஸஸ் பார்ட்டியில் வந்து அவர் கட்டி பிடிச்சிட்டு சொன்னார் இந்த மாதிரி அந்த அந்த சுட்டுக்கிட்டு நான் சாவணுங்கிறது நான் கில்ட்டில் வந்து கண்ணு முன்னாடி எங்கள் அம்மா தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கேட்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இல்லைம்மா நான் தெரியாமல் இது ஏன் துப்பாக்கி இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி நான் அழுதுகிட்டே சுட்டுட்டு செத்துருவேன். ஸோ அவர் என்ன சொன்னார்னா அந்த அம்மாவை நான் பார்த்தேன்யா அப்படின்னாரு. அந்த அம்மாவை கண்ணில் காட்டினேன், எல்லாருக்கும் காட்டினேன், அதுதான் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது அப்படியே ஒரு மாதிரி புல்ல சிரிச்சாரு. சரியான எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அபிமானம்லேருந்து இதுலேருந்து அவர் பேர் கூட தெரியாது. அப்போ நம்ம சினிமா கூட அவ்வளோ இது இல்லை, பேர் தெரியாது. சூப்பர் ஆர்டிஸ்ட், ஒரு சூப்பராக அப்படியே தான் ஒரு படமாக அவர் சாரோட பேர் தெரிகிறதுக்கு ஒரு இதுக்கே உள்ள ஆள் ஆயிடுச்சு. பட் இப்போ அவர் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சேத்தன் சார் இப்போ செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே நான் ஹெல்த்தி சைனாக தான் பார்க்குறேன். இது எல்லாமே எப்படி பாசிபிள்னா ஸ்க்ரீன் பிளே மாறி இருக்குது. வெறும் ஹீரோ பக்கம் ஹீரோ போகக்கூடாதுன்னு சொல்ல. அண்ட் எனி டே ஹீரோஸ் ஃபிலிம் இஸ் ஹீரோஸ் ஃபிலிம். அது சூப்பராக என்டர்டெயின் பண்ணும், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். பட் இதெல்லாம் போடும்போது ஒரு ஹோல்சம்னஸ் வந்து அப்போ தான் வருது. அது எங்களை மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லது. எவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், எவ்வளோ டீட்டெயில்ஸாக நல்லா இது நல்லா. ஏன்னா இந்த ஆங்கிளில் வந்து ஒருத்தர் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிறதே எனக்கு பெரிய ஒரு இதுவாக தான். ப்ராபப்லி பிகாஸ் ஐம் லிவிங் த்ரூ இட்ன்றனால. ஸோ நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க. எது வந்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும்? ஓகே ரைட், இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கா ஒவ்வொரு கதையை வந்து கேட்குறப்பையும்? ஹானஸ்ட்லி, வெரி ஹானஸ்ட்லி சேயிங் பெகர்ஸ் கேன் பி சூசஸ் தான் என்னோட ரொம்ப நாள் இதுவாக இருந்தது. என்னால் சூஸ் பண்ணுற ஸ்டேஜில் நான் இல்லை. அண்ட் மோரோவர் நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க, இவ்வளோ படங்கள் பண்ணதுக்கு பிறகு கண்டிப்பாக அது கண்டிப்பாக லைக் 35 படம் ஆயிடுச்சு. நவ் ஐ சூஸ் என்னோட. பட் தென் என்னோட லாங் டேர்ம் ஆஃப் மை கரியர் வந்து நான் அந்த ஸ்டேஜில் இல்லை. கடைசி 2-3 வருஷம் சொல்லலாம் நான் அந்த ஸ்டேஜில் இருக்கேன். ஹானஸ்ட்டாக ஒரு 22, 23 போஸ்ட் கோவிட்லனா சொல்லலாம். அதுக்கு முன்னாடி கடைச்சா பண்ணணுன்ற ஒரு இதில் தான் இருந்தேன். எனக்கு ஒரே சர்வைவல் இது தான், வேறு எதுவும் தெரியாது, நடிக்க மட்டும் தான் தெரியும். அண்ட் அதுக்கப்புறமா டைரக்ஷன் கற்றுக்கிட்டேன். டைரக்ஷன் ஒரு சீரீஸ்லாம் டைரக்ட் பண்ணேன். பட் தென் என்னோடய ப்ரைமரி ஆசை இது தான். ஸோ என்னால் பெருசாக சாய்ஸ் எடுக்க முடியல. பட் இப்போ நான் வந்து கற்றுருக்கேன். நோ சொல்ல இப்போ தான் கற்றுக்குறேன். இப்போ நான் சொன்ன ஸ்டேஜில் சொன்ன மாதிரி ரிஷியை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆன விஷயத்தில் நோ சொல்கிறது ஒன்று. அவன் எங்கே போகணுன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேயும் ஒரு டெஸ்டினேஷன் இதுதாங்கிற ஒரு இருக்கார். எனக்கும் அது ஒரு ஆசை இருக்குது. இவன் நம்மளை எப்படி சொல்லணும், நம்மளை எப்படி வாழ்த்தணும், நம்மளை எப்படின்னு பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அதை நோக்கி போதான்றது நான் பார்த்துப்பேன். இல்லை இது ரொம்ப அவைவாக இருக்குது, அது ரொம்ப ரெப்ரிட்டேட்டிவாக இருக்குது. இப்போது ஒரு இதில் மேனேஜராக போனோன்னா அடுத்தபடி மேனேஜராகவே கூப்பிடுவாங்க. அப்புறம் எனக்கு அந்த லூப்பில் ஸ்டக் ஆகிட வேணான்றது ரொம்ப தெளிவாக இருந்தேன் நான். ஸோ அதனால் அதுக்காக நான் ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து இது பண்ணுவேன். அதுக்காக வேணானே சொல்லிட மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோலையும் மேனேஜர் தான். பட் தென் அதில் வேறு ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் பண்ணுறது ஒன்று கதையை இம்பேக்ட் பண்ணுது, இதை இம்பேக்ட் பண்ணுது, அண்ட் அது பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்கோப் இருந்தது. இன்னொரு படம் வந்தது. அந்த படத்தில் வந்து அது ஜென்ரல் அவர் அந்த ஹீரோவை அகைன் பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு இதுவாக ஒரு குட்டி ரோலாக தான் இருந்தது. ஸோ அதனால் அதை நான் வேணான்னு சொல்கிற மாதிரி இருந்தது. பட் நான் நோ சொல்ல கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். இப்போவுமே ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒரு பையன் கேட்டான், எனக்கு வந்து 100% இல்லைப்பா நான் இப்போது ஷார்ட் ஃபிலிம் பண்ணலை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்ட்டு சொல்லவும் கூட எனக்கு வாய் வர மாட்டேங்குது 100%. ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வெயிட் பண்ணுறேண்ணா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் எனக்கு அது என்னால் உனக்கு சர்டனிட்டி கொடுக்க, எனக்காக நீ வெயிட் பண்ணி அப்புறம் நான் எனக்கு 6 மாதம் வேறு கமிட்மெண்ட் வந்துருச்சுன்னு போய் அது எனக்கு யாராவது அப்படி பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டம் வரும். டேரக்டராகவும் இருந்திருக்கேன், அதை நான் பண்ண விரும்பலை அப்படின்னு அந்த நோவை வந்து சுற்றி அப்படி இப்படி வந்து தான் இப்போ சொல்ல முடியுது. பட் இன்னும் கொஞ்சம் நாள் ரிஜிடாக நோன்னு சொல்ல கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எது என்னை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ணுதுன்னு கேட்குறீங்க இல்லையா? என்னால் பண்ண முடியாத ஒன்று வந்து நான் அதுக்காக கற்றுக்கணுன்ற போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ட்ரைவ் பண்ண 4 வீல் முதல்ல ட்ரைவ் பண்ண தெரியாது. இருதுருவம் சீசன் 2ல் தான் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு நிறையா இது வந்தது. ஸோ நான் அதுக்காக தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. இப்போ ஒரு படம் நடக்காமல் போயிடுச்சு, அதில் வந்து கிட்டார் வாசிக்கிறதுக்கு இருந்தது. திங்க் ஐ கேன் சே இளையராஜா சாரோட பயோபிக் அருண் சார் பண்ணது. அதோட அதில் வந்து சதானந்த் அவரோட ரோல் இருந்தது. அது வந்து கிட்டார் கற்றுக்கணுன்றதுக்காக நான் கிட்டார். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்போ வந்து அடுத்த ஒரு படத்தில் வந்து நீச்சல் கற்றுக்கணுன்றாங்க. எனக்கு தண்ணினாலே பயம், ஆழன்னா பயங்கர பயம். ஆனால் அது கிணத்துல ரொம்ப சரளமாக குதித்து விளையாடுற கேரக்டர். அப்போ வந்து நான் வந்து அந்த சீனுக்கு மட்டும் நடித்தா பார்த்தாது, உண்மையிலேயே கிணத்துல தைரியமாக குதிக்கிற இது ஆகணும். அதுக்காக இப்போ நீச்சல் கிளாஸ் போயிட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் ரொம்ப சோம்பேறி. நான் எதையுமே ரொம்ப போய் ஆர்வமோடோ இது பண்ணணுமோ நான்
ஸ்கூல் டைம்லேயும் பெருசாக ஸ்போர்ட்ஸ் பண்ணது கிடையாது. லைக் நடிக்க மட்டும்தான், இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னால் நடிக்கிறது மட்டும்தான் எனக்கு இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் கிவ்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரூ ஆக்டிங். ஸோ அந்த மாதிரி என்ன நான் போக முடியாத ஒரு எக்ஸென்ட்ரிசிட்டியோ, நான் பண்ண முடியாத ஒரு விஷயமோ, அது இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இதுவாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த கோவப்படுறதுனா கோவமே ரொம்ப கம்மியாக தான் படுவேன் எனக்கு. பட் தென் வந்துச்சுன்னா பயங்கரமாக வரும். ஸோ சாது மிரண்டாங்க அது மாதிரி. ஸோ அதை காட்டுறதுக்கான ஒரு இடம். ஆர் லைக் நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு பொண்ணையோ யாரையுமே திட்ட மாட்டோம், தப்பான வார்த்தை யூஸ் பண்ணி திட்ட மாட்டோம். பட் ஆனால் அந்த கேரக்டர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நான் பண்ண பயப்படுற, பண்ண வராத, பண்ண விரும்பாத விஷயங்கள் எல்லாத்தையுமே புஷ் பண்ணி பண்ண வைக்கிற எல்லா விஷயமே எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுதுன்னா நான் உடனே அது எனக்கு ஒரு அதான் அந்த கையை கொடுத்துரும் எனக்கு. ஆமாம், ஸோ யூ ஆர் எக்ஸ்ப்ளோரிங் எவ்ரிதிங். ஷுவராக சொல்கிறேன். நான் வந்து ஐ திங்க் ஐ எம் பிகமிங் அ பெட்டர் ஹியூமன் த்ரூ ஆக்டிங். கண்டிப்பாக இந்த சினிமா இல்லைன்னா இது இல்லைன்னா நான் ஒரு வேலையில் இருந்தேன்னா எனக்கு தெரியல எவ்வளோ இப்போது நம்மளுக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் இது அறிவு வளர்ந்துருக்கு நான் நம்புகிறேன். நம்ம 4 பேரை பார்க்க முடியுது, அவங்கள புரிஞ்சிக்க முடியுது, எல்லாரோட வாழ்க்கையுமே எம்பத்தைஸ் பண்ணிக்க முடியுது. இது எல்லாமே எனக்கு ஆக்டிங் கொடுத்த போனஸ் தான் நினைக்கிறேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ.